இருக்க? எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. வந்துட்டு இருக்க மச்சி. இப்ப எங்க இருக்க? ரெனி எங்க? ஏய் இல்லடா, நான் இன்னும் அவளை பிக்கப் பண்ணவே போல. தூங்கிட்டேன்டா, லேட் ஆயிடுச்சு. டேய் தூங்கிட்டானடா. என்னடா அவன்? சரிடா, அதுக்கேண்டா கத்துற? வரேன்டா, வைடா. நீ பெஸ்ட். அஜய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கடா இருக்க? வந்துட்டு இருக்கேன்டா. தனித்தனியாவா சொல்லுவாங்க? பொறுப்பே இல்லடா உனக்கு. சரிடா, கோவப்படாதடா, தூங்கிட்டேன். சீக்கிரம் சொல்லு. ஏய் இரு ரெனியா கால் பண்றா, வெயிட் பண்ணு. டேய் அஜய் எங்கடா இருக்க? ரெனியா வந்துட்டு இருக்கேம்மா. உண்மையா சொல்லு, நீ இன்னும் கிளம்பவே இல்லல? இல்லம்மா, பக்கத்துல எங்க வந்துட்டேன். இருக்க சொல்லு, நானே வரேன். இல்லம்மா, நான் பக்கத்துல தான் இருக்கேன். வந்துட்டேம்மா ரெனியா. எல்லாமே உனக்கு விளையாட போச்சுல? என்னைக்காவது ஒரு நாளாவது நீ பொறுப்போட இருந்திருக்கியா? இல்லம்மா, நான் சொல்றத. எங்க அப்பா நீ எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு வந்திருக்கேன். ஆனா உன்னால சொன்ன டைம்க்கு கூட வர முடியல. ஏய், நான் சொல்ல வரத நீ கொஞ்சம் பொறுமையா கேட்டன. பாத்தியா, நான் கேட்ட எந்த கேள்விக்கும் உன்கிட்ட பதிலே இல்ல. இப்பயாவது தெரிஞ்சுக்கோ, உனக்கு பொறுப்பே இல்லன்னு. சரி, வண்டி எடு. ஃபுல்லா சொதப்பல். அண்ணா எல்லாம் ஓகே இல்லைண்ணா. வீட்டுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் எல்லாம் பார்த்து பண்ணுங்கண்ணா. காலைல 9 மணிக்கு வந்துடும்ண்ணா. அப்புறம் பையனா பையன். சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா மச்சான், நீ வண்டி எடு போ. சரிடா, நான் ஓட்டுறேன். டேய் பார்த்து கூட்டு போங்கடா. மச்சான், இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. பசங்க 2 பேரும் கூட வரட்டும், சரியா? நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். எப்படியும் ரெனியோட அப்பாவும் அண்ணனும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. சந்தோஷமாடா. டேய் வண்டி ஏடுறா. நீ போயிட்டு போன் அடி. ஓகேடா, கல்யாணம் முடிச்சு நான் உனக்கு போன் அடிக்கிறேன்டா. பாய். என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்டையா? மூடுறா படா. சரிப்பா, நான் எதுவும் சொல்ல. விட்டா கவிதை எழுதிடுவான் போல இருக்கு. தேன்மழை இவள், தீச்சுவை இவள், பெண்மழலையின் பூமலரவள், கண்ணெதிரிலே விண் திரண்டவள், என் மனதிலே கால் பதித்தவள், என்னோடு வாசம் தந்து மாலை என்றும் தேகம் எரிகிறாளே, கண்ணோடு காதல் தந்து எந்த நெஞ்சில் ஏக்கம் வரைகிறாளே, பெண் என்றால் சாதல் என்று கண்ணக்குழியில் பொய்கள் மலர்கிறாளே, இது போதும் போதும் என்றேன் பெண்ணே, இனி நீதான் உடன் வருவாயோ, உயிர் மலர்ந்திடுவாயோ, என்னை அழைத்திடுவாயோ, தினம் தருகிறேன் கரம் இணைந்திடுவாயோ, துணை நிலைத்திடுவாயோ, இதழ் இனித்திடுவாயோ, தினம் கரைகிறேன். தேன்மழை இவள், தீச்சுவை இவள், பெண்மழலையின் பூமலரவள், கண்ணெதிரிலே விண் திரண்டவள், என் மனதிலே கால் பதித்தவளே. காணாத
பிம்பம் ஒன்றை கண்ணோடு நீ தந்து ஆளான என்னை இன்று நெஞ்சோடு நீ வென்று பிறை தேடும் குழந்தை போலே தினமும் உன்னை தேடுகிறேன் இரவோடு கரையும் பொழுதில் கனவில் உன்னை யாசிக்கிறேன் அடிப்போடி பெண்ணே என்னை தீண்டா கண்ணே தினம் தினம் போராட்டம் ஏன் வா 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 காதல் நீ வருவாயோ உயிர் மலர்ந்திடுவாயோ என்னை அழைத்திடுவாயோ தினம் தருகிறேன் கரம் இணைந்திடுவாயோ துணை நிலைத்திடுவாயோ இதழித்திடுவாயோ தினம் தருகிறேன். மா யாருடா அது? ஆர்த்தி ரென்னி ஆர்த்தி தெரியும்டா. எங்கம்மா போயிட்டு வரீங்க? ரெனியோட அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருங்கம்மா. சரி வா. மாமா மாமா என்ன ஆர்த்திமா? அதான் ஏதோ இருக்காளேடா. ஐயோ நம்ம ஆர்த்தி இல்லம்மா, சுத்துற ஆர்த்தி. ஆஹா ஆர்த்தி ஆர்த்தி எடுத்துட்டு வா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரொம்ப டயர்டா இருப்ப. அஜய் ரூமுக்கு மேலே ஏறி போய் மேல போய் ரைட்ல ஃபர்ஸ்ட் ரூம் தானே? தெரியும். சுத்தப்பட்டாலே. டேய் அவ ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்காளா? இல்லம்மா வர வழி இல்ல. அந்த கார்ல நம்ம வீட்டு மேப் எல்லாம் போட்டு காமிச்சோமா. நான் வந்து சொல்றேம்மா, நான் வந்து சொல்றேன். ஏய் லூசு, அம்மா கிட்ட இதெல்லாமா சொல்லணும்? அம்மாக்கு தான் தெரியாதுல்ல. இப்பதான் தெரிஞ்சுல, அப்புறம் என்ன? அம்மா எனக்கு என்ன தோணுதுன்னா, அஜய்க்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவனை தனியா கொஞ்சம் இங்க விட்டுட்டு பெரியப்பா வீடு வரைக்கும் போனா எப்படி? அஜய் இதுக்கு எப்படியும் ஒத்துக்க மாட்டாமா. ரெண்டாவது அந்த பொண்ணு வேற புதுசு. அவ எப்படி சமையல மேனேஜ் என்னம்மா பண்ணுவா? என்ன டிஸ்கஷன்? இல்லடா பத்தியா? உங்க அக்கா உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு பெரியப்பா வீட்டுக்கு போலான்னு சொல்றா. பெரியப்பா வீட்டுக்கா? எதுக்கு பெரியப்பா வீட்டுக்கு போனோம்? நான் சொன்னேன்ல அவன் ஒத்துக்க மாட்டான்னு. மா பெரியப்பா வீடெல்லாம் வேணாம், சித்தப்பா வீட்டுக்கு போ. அதுதான் ரொம்ப தூரமா இருக்கு. அம்மா இவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணீங்களே, நான் அப்பவே சொல்லல இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. ஃப்ராடு. அக்கா அப்படியே நிஷா தேர்னா மாமா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு மீட் பண்றேன்னு சொல்லிருங்க. நான் கிளம்புறேன். போடா டே போ. அப்புறமா இந்த வீட்டை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க உங்க சரி. மருமகளோட. சரி. கிளம்புங்க. ரைட் ரைட். பை. ஏய் செம்மையா இருக்க. நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். நீ என்ன நல்லா பாத்துக்குவேன்னு தெரியும். அதுக்காகவா நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்? ஒருவேளை உங்க அப்பாவா இருக்குமோ? யாருன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா மாமா டேய் இங்க என்னடா பண்றீங்க?
டேய் பார்ட்டிடா. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. என்ன மச்சான் உண்மையா சொல்லு, இன்னைக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? சும்மா லூஸ். அவன் வேற எதுனா சொல்றதுக்கு முன்னாடி நீயே நவுந்துரு. தள்ளி வா. ஹாய் ரெனியா. ஹாய். ஹலோ ரேனியா. நான் மச்சி வீட்ல எல்லாரும் வெளிய அனுப்பிச்சிட்ட போல இருக்கு. பெர்ஃபெக்ட். குடிச்சவே மாட்டீங்களா? மாப்ள போய் முதல்ல கிளாஸ் எடுத்துட்டு வா மாப்ள. இதுக்கு ஒன்றும் குறைச்சலடா. ரேனியா, நான் எப்படியாவது பேசி அவங்களை அனுப்பிச்சு விட்றேன் ப்ளீஸ். சாரி. ஓகே விடு, இட்ஸ் ஓகே. ஒரு நாள் தானே, பரவாயில்லையா? அப்ப நான் போய் குடிக்கவா? என்ஜாய். தேங்க்ஸ். நீ ரொம்ப தேங்க்ஸ். பாய். வீட்ல drop. பாய். டேய் மாப்ள கிளாஸ்டா. இருடா பேஸ்ட் போவோம். இதுக்கு தான் உங்க எல்லாத்தையும் நான் அங்கேயே கழட்டி விட்டு வந்தேன். சரி பிரபு எங்கடா? பிரபு ஏதோ பிரஸ் கவரேஜ்னு போயிருக்கான்டா. ஏய் லேட் ஆகுது. ஒரே ஒரு ட்ரிங்க் தான். மச்சி இன்னும் 2 ட்ரிங்க் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பலாம். ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். நான் கிளம்புறேன். நீ ஏய் கிளாஸ் வச்சுட்டு போடா. கிளாஸ் பாய் மச்சான். கதவு சாத்திட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிமா. குடும்ப பொண்ணுக்கு இதெல்லாம் அழகு இல்ல. சீக்கிரம் எந்திரி. பேசிக்கிட்டே இருக்கேன், எந்திரிக்க மாட்டேன்றா. ஃப்ரெண்ட்ஸ் ரெனியா எந்திரி. ரெனியா 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 குடிடா மச்சான். அநியாயமா என் தங்கச்சியை கொண்டுட்டியடா.
சரியா பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கீங்க. சரி பண்ணதான் பண்ணீங்க. கல்யாண நாள் அன்னைக்கேவா? சார் ரென்யாவும் எங்க ஃப்ரெண்டு தான் சார். காலையில் தானே கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அன்னைக்கு நைட் எப்போ பார்ட்டி? சார் இதில் என்ன சார் இருக்கு? எங்கள் ஃப்ரெண்ட் 2 பேர் கல்யாணம் இருக்கு சார். அதான் சார். சரி, நீ எத்தனை மணி வரைக்கும் இருந்த? நான் கடைசியா 2:30 மணி தான் சார் போனேன். அப்போ நீ மட்டும்தான் இருந்திருக்க. ஏன்? டேய், உன்னை விட சாதுவான ஆள்லாம் பார்த்துருக்கேன்டா. தண்ணி அடிச்சா அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது. ஏன் ரென்யாவா நானே கொலை பண்றேன்னு சொல்றீங்களா நீங்க? ஹலோ, என்னது? ஆர் யூ ஷுவர்? ஓகே ஓகே. சார், this doesn't sound natural for me. ரெனி அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னார் சார்? அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போயிருக்காங்க. எல்லாமே தப்பா இருக்கு. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ரென்யா எங்கம்மா? என்னப்பா? அஜய் எங்கம்மா ரென்யா? ரென்யாவோட அப்பா அவளை தூக்கிட்டு போய் அவரே எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டாரு. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலடா. நான் அவளை பார்க்கவே இல்லம்மா. நான் அவளை சிரிச்சே பார்த்துட்டேனா? நான் கடைசியா அவளை பெட்ல பார்க்கும்போது கூட அவ முகத்தை நான் பார்க்கவே இல்லம்மா. அவ கை கூடமா அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அங்கதான் நான் ரென்யாவை கடைசியா உயிரோட பார்த்தேன். அவ கண்ண தெரிஞ்சு அவ்வளவு சந்தோஷம். நீயும் பார்த்தல? தப்பு பண்ணிட்டமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க அப்பா கூட இருந்திருந்தா அவரு உயிரோட இருந்திருப்பாமா. ஹார்ட் அட்டாக் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் போடா, தூக்கத்தே உயிர் போயிருக்கலாம். ஒரு நாள் கூட அவளை வச்சு காப்பாற்ற முடியாம தொலைச்சிட்டு நிக்கிறான்டா. மச்சான், அன்னைக்கு அவன் செம்ம டைட்ல இருந்தான். ஒருவேளை அவனே ஏதாச்சும் லூசாடா நீ. கண்டதை பேசிட்டு இருக்கத. டேய் இல்லடா, போதையில அவன். டைம் ஆச்சுல, கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம்.
அஜய், லைஃப்னா அப்படிதான். எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கூடவே இருக்காது. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக சாகிறது தப்புடா. நம்மளையும் பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல. அம்மா, அக்கா, நிஷா எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ரென்யாடா. எனக்கு புரியுதுடா அஜய். உன்னை எப்படி என்னால பார்க்க முடியலடா. ரென்யா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாள்ல. தேவதை கண் எதிரினில் மௌனமாய் என்னை அழைத்தது. விழியாலே வருடினா கவிதை தமிழ் பேசினா அந்த நிலா முழு உருவாய் எந்தன் வசம் ஒளிருதே. தேவதை கண் எதிரினில் பெண்மையின் தாய் மலரவள். காதலே என்னை அணைத்திடு. உன்னுடல் உயிர் கலந்திடு. எழுந்துரு அஜய். இவ்வளோ நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன். இவ்வளோ நேரமாவா தூங்குவ? 10 minutes. பரவாயில்லையே, ஆஃபீஸ் போகணும்னு சீக்கிரமாவே ஏஞ்சிட்டு போல இருக்கு. காஃபி குடிச்சிட்டு கிளம்புறேன். சொல்றா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. சரி, ஓகேடா. அம்மா கூப்பிடுறாங்க. நான் கீழே போயிட்டு உனக்கு அப்புறம் அடிக்கிறேன்டா. ஓகே, பாய்.
இப்ப ஆபீஸ் போகணுங்கிறது அவசியமா? நம்ம கிட்ட காசா இல்ல. அவன் போட்டும்மா, அவனுக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்ல. அப்படி இல்லம்மா, ரெனியாவோட அப்பா வேற கோவமா இருக்காங்க. அவன் மனசு இருக்கிற நிலைமைக்கு எனக்கு என்னமோ சரின்னு பண்ணல. விடுங்கம்மா, அவனுக்கு இப்போ அதான் பெட்டர். அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். Ajay, are you all right now? That's good. புரியுது. This is work. ஒன்றும் பண்ண முடியாது. I hope fine, sir. you can manage. ஓகே சார். இந்தாங்க மேடம், ரென்யாவோட திங்ஸ். உங்க சன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரை நான் பார்க்கணுமே. சொல்லுங்கம்மா. எப்போ? ஓ. நான் பார்த்துக்கிறேன். கால் பண்ணுறேன். அஜய், என்னம்மா? சாப்பிட வாப்பா. எனக்கு பசிக்கலாமா? சொன்னா கேளு. வேணாமா? சாப்பிட்டுட்டு போனா போ. சாப்பிடு. மா, நிஷா எங்க? இங்கதாப்பா விளையாடிட்டு இருந்தா. நிஷா, உள்ள வா. வரேன் மாமா.
டேய் பிரபு நேத்து ரெனியா வந்தாடா. டேய் எத்தனை வாட்டி சொல்றது அதை பத்தி பேசாதுன்னு. நான் சொல்றது ஒரு தடவை கேட்க போறியா இல்லையா? அஜய், ஆர்த்தி வெளியில போயிருக்கா. நிஷாவை ஸ்கூல் வரைக்கும் விட்டுட்டு வாப்பா. சரி நான் அந்த வழியா தான் போறேன். நிஷாவை நான் ட்ராப் பண்ணிடுறேன். சரிப்பா. ஹாய் அஜய். இன்னைக்கு என் பையனோட பர்த்டே, சாக்லேட் கொடுக்கலான்னு வந்தேன். ஹாய் அங்கிள். ஹாப்பி பர்த்டே. How old are you? சரியான வாளு. அப்புறம் எப்படி இருக்கீங்க அஜய்? I'm okay. இன்னும் ஒரு half a day இருக்கு. நீங்க வேணா லீவ் எடுத்துட்டு போங்க. That's okay. பரவாயில்ல, நான் வேணா மேனேஜர்கிட்ட பேசிடுறேன். நீங்க பையனை கூப்பிட்டு கிளம்புங்க. I'll take care. Okay. என்ன விளையாடுறீங்க? One, two, three, four, five, six, seven, eight, nine. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. 9, 8, 8, 4, 7, 4, 4, 6, 6, 7. மா, ரெனியா கால் பண்ணாமா? என்னடா அஜய்? ஏய், ரெனியா கால் பண்ணா. உண்மையதான் சொல்றேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். எங்கடா உள்ள? எங்கடா இருக்கு? இல்லையா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? என்னோட போன்ல பாரு. நீயே பாரு. மா, உண்மையதாமா சொல்றேன். ரெனியா கால் பண்ணாமா? என்னடா உளற? என்னப்பா உனக்கு என்னடா ஆச்சு?
இப்படி ஆயிட்டோம்? எல்லாம் சரியாயிடும் தான் நினைச்சேன். இப்படி இருந்தா என்னால இப்படி பார்க்க முடியலமா. ஆர்த்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. வானிஷா, இன்னைக்கு உங்களோட விளையாடட்டுமா? ஏமா? அம்மாவும் பாட்டியும் ரொம்ப போரிங். எப்ப பாரு ஒரே கதைய சொல்றாங்க. மாமாக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா? நாளைக்கு விளையாடலாமா? ப்ளீஸ் மாமா. சரி, ஓகே. तुमाजी ये प्रियता எல்லாம் சரியிடும் நான் நினைச்சேன். எப்படி என்ன பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் இங்க என்னென்னலாம் நடக்க போகுது எனக்கு தெரியல. என்னடா நிஷா, 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 என்னமா சொல்ற? நிஷா, நிஷா எந்திரிமா. நிஷா, 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 என்னாச்சு நிஷா? நிஷா, 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 என்னமா நிஷா. பிரச்சனை வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கு. ஏற்கனவே நிறைய பிரச்சனை. பொண்ணு வேற மர்மமான முறையில் இறந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, வீட்டை மாத்துறதுதான். காசுக்காக என்ன வேணா சொல்லுவாங்கம்மா, அப்படித்தான் பயப்படுத்துவாங்க. ரெண்டியா இருந்த வீடுமா. புரியுது அஜய், நம்ம நிஷாவை பார்த்தல. அஜய், நீங்க சரியாயிட்டீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இட்ஸ் நாட் லைக் தட் சார். உங்க இஷ்டத்துக்கு வரீங்க போறீங்க. சார், உங்க இஷ்டத்துக்கு லீவ் கொடுக்குறீங்க. she did everything. That's why I gave. இதுக்கு தான் பணக்கார பசங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிறது. லுக்ஸ் லைக் நான் தான் சொல்றேன்ல, பேசிட்டே இருக்க. நான் தான் லீவ் கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? போடா. அஜய், கூல் கூல் கூல். இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன். ஹலோ அஜய். சொல்லுமா. டேய், புது வீட்டுக்கு போய் 3 நாள் ஆச்சு. ஏன்டா இன்னும் வரல? சரிம்மா, நான் இன்னைக்கு வரேன். சரி, நானு ஆர்த்தி நிஷா 3 பேரும் கோயிலுக்கு போறோம். சாவியை டோர் மேட்டு கீழே வச்சுட்டு போறேன். சரி, ஓகேம்மா, நான் வந்துடுறேன். பாய்.
ஹலோமா. என்னப்பா? சாவி எங்க வச்ச? மேட்டிக்கில தானே வச்சிருக்கேன்னு சொன்ன. ஆமாப்பா, அங்கதான் வச்சுட்டு வந்தேன். நல்லா தேடி பார்த்துட்டேன். பதட்டப்படாம நல்லா தேடி பாருப்பா. மேட்டு கீழே பாரு. மேட்டிக்கில நல்லா பார்த்துட்டேம்மா. இங்க இல்ல. நான் பொய்யா சொல்றேன்? என்ன இருக்கா? இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேடி பாரு. சாரிமா, இங்கதான் இருக்கு சாவி. அதானே, ஒழுங்கா தேடி பாரு. சரி, ஓகே. ஒரு நிமிஷமா அப்படியே இருங்கம்மா. சாப்பிட்டு சீக்கிரம் படு. சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். Winters here are long and hard. The Baral climb higher, followed by snow leopards. And since one of our ambitions is to film snow leopard cubs, and they're born in the summer, Mitchell goes. Geologists piecing together the story of how Everest was made have shown ஹலோ, யாருங்க? ஹலோ,
என்னடா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? வீடு புதுசா இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கியோ? அட்வொகேட் கால் பண்ணாரு. நாளைக்கே ஃபைல் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நிஷாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. யோசிச்சாச்சுமா, டிவோர்ஸ் தான் இதுக்கு ஒரே முடிவு. அவளுக்கு 6 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள அப்பா இல்லாம எப்படிமா? ஏன் நம்மளா இல்லையா? நீயும் பேத்திய பாத்துக்க மாட்டியா? அப்படி இல்லம்மா. ப்ளீஸ்மா, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதான் நிஷாக்கு அவ மாமா இருக்கான்ல, அஜய் நம்ம எல்லாரையும் பாத்துப்பாமா. தயவு செய்து அட்வொகேட்டை வர சொல்லுங்க. புரிஞ்சுக்குங்கம்மா ப்ளீஸ். வா ரென்யாமா, அங்கம்மா ரென்யா. அப்போ உங்க மருமக சின்ன வயசுல துரதிருஷ்டவசமா இறந்ததுனால அவங்க ஆவி இங்க சுத்துதுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆவியா சுத்துனாங்கன்னா இந்த உலகத்துல ஆத்மாக்கள் தான் அதிகமா இருக்கும். ஆவி பேய்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிற வேலை. ஆனா என்னால யூகிக்க முடியாத ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் அதை தூண்டி இருக்கீங்க. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் ரென்யா கிட்ட பேசணும்டா. பைத்தியக்கார மாதிரி பேசாத மச்சான். ஏதோ நடக்கிறதா பேசு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா இல்ல நானும் அவகிட்ட போய் பேசட்டுமா? இப்ப ஏன்டா இப்படி பேசுற? நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா மாட்டியா? 2 மாசத்துக்கு முன்னாடி கான்டாக்ட்னு ஒரு ஆர்டிகல் பண்ண மச்சான். ஆவி கூட தொடர்பு கொள்றத பத்தி ஒரு ரிசர்ச். அதுல எல்லாருமே ஃப்ராடுங்க எக்ஸப்ட் ஃபார் திஸ் காய். இவன் மட்டும் தான் சயின்டிஃபிக்கா அது ஒரு ரீசன் கொடுத்தான். பட் ஸ்டில் இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாம் உனக்காக தான். என்ன பிரபு, நீங்க ஏதோ ஒரு ஆர்டிக்கல் இன்டர்வியூக்காக தான் இந்த மீட்டிங் சம்மதிச்சேன். இந்த மேட்டர் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் டெஃபினட்டா ஐ வுட் நாட் ஹவ் அக்ரீட் ஃபார் திஸ் மீட்டிங். ப்ளீஸ் யூ கோ நவ். சார் ப்ளீஸ் சார், ரென்யா கூட நான் ஒரு வாட்டி பேசணும் சார் ப்ளீஸ். பொழுதுபோக்கு கிடையாது இது. இட்ஸ் a சீரியஸ் மேட்டர். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் ரிஸ்க் இருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். இவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அட்லீஸ்ட் நீங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா திருப்பி ஏதாவது சூசைட் பண்ண பயமா இருக்கு டாக்டர். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். இப்போ நீ ஆவி கிட்ட பேசணும்ன்ற அந்த ஆவி எல்லாம் இந்த டைமென்ஷன்ல கிடையாது. அதெல்லாம் 4th டைமென்ஷன்ல இருக்கு. ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு நம்ம போகணும்னா நம்ம உடம்பால போக முடியாது, அது மனசால தான் போக முடியும். பூலோகம்ன்ற இந்த டைமென்ஷன் விட்டு இன்னொரு டைமென்ஷனுக்கு போறது சுலபமான மேட்டர் தான். ஆனா அதே நேரத்துல ரொம்ப ரிஸ்க் உள்ள மேட்டர். உன் மனசு அங்க போறப்போ நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறேனோ அது க்ளோஸா கேட்டு நீ ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதா? உனக்கு என்னென்னமோ தெரியும், அங்கெல்லாம் நீ போக கூடாது. லெட் ரென்யா கைட் யூ. இது கனவு மாதிரி. எது நிஜம் எது பொய்ன்னு தெரியாது. உனக்கு வலிக்கிற வரைக்கும் இந்த பின்னால நான் குத்துவேன். அந்த வலியால நீ வெளியில வந்துருவ. ஓகே? ரெக்கார்டிங் அஜய் செஷன். அஜய் யோசிச்சுக்கடா. டே வேற வழி இல்லடா. ஓகே, அப்படியே கண்ணை மூடிக்கோ. நான் சொல்றது கவனமா கேளு. நீ அழகான விஷயங்களை பார்க்கற. நீ பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லை. உன் மனச ஒருநிலைப்படுத்திக்கோ. இந்த டைமென்ஷனை விட்டு நீ வேற டைமென்ஷனுக்கு போயிட்ட. இப்போ நீ அங்கதான் இருக்க. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலாவது பரிகாரம் பண்ணலாம். ஆனா என்ன சாமி சொல்றீங்க?
கூட்டிட்டு வந்திருக்கியே, அது இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தியுடையது. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது நினைச்சதை முடிக்காம போகாது. இதுக்கு பதில் இங்கதான் இருக்கு. நம்ம குடும்பம் மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? உங்க அக்காவை பாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. நம்மளையே நம்பி வந்த ரென்யா கல்யாணம் ஆகி 2 நாள்ல இறந்து போயிட்டா. நம்ம குடும்பத்தை என்னப்பா வாட்டி வதைக்குது. அவர் சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. அவர் என்னென்னமோ உளறாரு. வந்திருக்கிறது ரென்யாதாம்மா. நம்ம ரென்யா எப்படிப்பா நம்மள கஷ்டப்படுத்துவா? உனக்கு ஒண்ணும் புரியாதுமா. நான் சொல்றதை கேளு. வந்திருக்கிறது ரென்யாதான். நிஷா, ரென்யா, சரி, அன்னைக்கு என்ன நடந்தது, என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க, அனலைஸ் பண்ணுவோம். அன்னைக்கு நீங்க அந்த உலகத்துக்கு அமிச்சிங்கல்ல, அங்க அழகான புல்வெளி, கருப்பு மணல், அமைதியான கடல். கொஞ்ச தூரம் நடந்த ஒரு அடர்ந்த காடு. அப்படியே போகும்போது ஒரு குரல் கொஞ்சம் தூரத்துல கேட்டுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு என் ரென்யாவோட குரல் அது. திடீர்னு ஒரு பெருசா ஒண்ணு. திடீர்னு என்ன பாத்தீங்க? ஒரு கதவு, ஒரு ரெட் டோர், ஒரு சிகப்பு கதவு. டாக்டர், என்னது? திருப்பி சொல்லுங்க. எஸ் டாக்டர், ஒரு ரெட் டோர். ரெட் டோரா? ஹிப்னாட்டிசம் மூலமா ஆவிங்க கூட தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்ற ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி வேற யாராவது இந்த சப்ஜெக்ட்ல ரிசர்ச் பண்ணிருக்காங்களா, என்ன மெட்டீரியல் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்பதான் 16வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்டோட புக்கு கிடைச்சது. அவர் அந்த காலத்திலேயே ஹிப்னாட்டிசம் மூலமா ஆவிகளை தொடர்பு கொள்றத பத்தி பல ரிசர்ச் பண்ணிருக்காரு. இந்த புக்ல இருக்கிற பல விஷயங்கள், அதோட அவரோட ரிசர்ச் மெட்டீரியல் என்ன ஸ்தம்பிக்க வச்சது. அவரோட கடைசி குறிப்பு நீங்க பார்த்த அதே ரெட் டோர் பத்தினதுதான். அதுக்கப்புறம் அவரை பத்தி எந்த தகவலுமே இல்ல. 200 வருஷம் கழிச்சு 18வது நூற்றாண்டுல இன்னும் ஒரு சயின்டிஸ்ட் இந்த புக்ல உள்ள ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை வச்சு இதே எக்ஸ்பெரிமெண்ட ட்ரை பண்ணிருக்காரு. அவரும் இந்த ரெட் டோர் பார்த்ததாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த என்ட்ரியுமே இல்ல. 2 தடவை இந்த ரெட் டோர் பத்தி எழுதினப்ப உலகத்துல பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. கடைசியா பல மாதங்களுக்கு பிறகு அவரோட கடைசி குறிப்பா இத சொல்லிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தாம் பண்ணது தப்புன்னு, வேற யாரும் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஏன்னா ரெட் டோர் பின்னாடி ஒரு பெரிய தீய சக்தி, அந்த எனர்ஜிக்கு சாத்தான் கூட பேர் சொல்லுவாங்க. உலகத்தோட அழிவு இத பத்தி இப்போ பேசுறது நல்லதில்லை. நீங்க கிளம்புங்க. டே பிரபு, நான் உன்ட்ட எத்தனை தடவை சொன்னேன் என்ன சுத்தி ஏதோ நடக்குதுன்ட்டு? நீ கேட்கவே மாட்டேன்டியாடா. வந்திருக்கிறது ரென்யா நினைச்சுதான்டா நான் பயப்படவே இல்லை. இப்ப அவர் சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே பயமா இருக்கா.
அஜய், மா அந்த பொண்ணு எப்படி பாருக்க? அவளுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சின்னாடி தான். அவங்க வீட்டிலலாம் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லாதாம்மா இருக்கா. சரி, நீ கை கால் கழுவிட்டு வா, சரிம்மா. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. ஹலோ. ஆ, அங்கதான் இருந்தோம். ஆ, சரி வரேன். சார் ஒரு நிமிஷம், இதுக்கு சாத்தியமே இல்லை. உடம்பு உறைஞ்சு செத்து போயிருக்காரு. இம்பாசிபிள் சார். அஜய், 1 minute. ஏய், யாரை கேட்டு போட்டோ எடுக்கிற? நாங்களும் பிரஸ் தான் சார். பிரஸ்னா? நேற்று எத்தனை மணி வரைக்கும் இங்கே இருந்தீங்க? ஒரு 10:30 வரைக்கும் இருந்தோம் சார். எதுக்கு வந்தீங்க? சார் அது வந்து இவன் ஒய்ஃப் இருந்ததுலேருந்து இவன் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தான். அதான் டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் பண்ணலான்னு வந்தோம் சார். முதல்ல ரென்யா, இப்போ இந்த டாக்டர். 2 பேர் சாவலியும் 2 விஷயம் காமனாக இருக்கு. ஒன்று, 2 பேரும் நேச்சுரலாக டெத்தாக இருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க சாவறதுக்கு முன்னாடி ஒன்று தான் பார்த்துருக்காங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. காலையில நான் வேலைக்கு வந்தப்போ எவ்வளவு கதவு தட்டி ஐயா கதவு திறக்கல. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு கதவை உடைச்சேன். ஏட்டையாவுக்கும் இது தெரியும். ஆமா சார், கதவு உள்பக்கமா தாப்பா போட்டிருந்தது. ஆன்லைன்ல ஃபுல்லா பார்த்துட்டேன். ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது. என்னானாலும் பயப்படக்கூடாதுடா, அந்த சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி. லெட்ஸ் நாட் லூஸ் ஹோப். நைட் வேற நீ தூங்கல, நீ போய் தூங்கு. என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன். டேக் கேர்டா, நான் கிளம்புறேன்.
இன்றைய முக்கிய செய்திகள். வலிமையான இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்களுக்கு அழைப்பு. என்னடா பண்ற? டேய் லூசாடா நீ? டேய் நேரா வண்டியில அடிபட்டு செத்து போயிருப்ப. போடா. ஐட்டச்ச சரகுன தெரியலையா? என்னாச்சு அஜய்? நான் தான் சொல்றேன்ல, கிளம்புங்க. மச்சி, நான் ஒரு முக்கியமான இன்டர்வியூல இருக்கேன். இன்னும் 30 மினிட்ஸ்ல நாங்க வந்துடுவேன். புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். ரெடி? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? பைத்தியக்கார மாதிரி அவன் சொன்னா இவன் சொன்னான்னு எதையும் நம்பிக்கிட்டு இருக்க? பயப்படாதவனும் தப்பு பண்ணாதவனும் மனுஷனே கிடையாது. எத்தனை நாள் பயப்படாம இருப்ப? நீ பயந்தது எனக்கு தெரியும். உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் ஒருவேளை அந்த ரெட் டோர்க்குள்ள இருந்தா? யாருமே போகாத இடம் பயந்தான் கோலிங்க. ஊரன்யா அங்க இருந்தா போய் தான் பாரு. இங்க பாரு, இப்படி விளையாடுறா. மச்சான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்டா. வீட்டுல தானே இருக்க. 5 மினிட்ஸ்ல அங்க வந்துடுவேன். என்னாச்சுடா? எதுடா சீக்கிரம் வர சொன்ன? என்ன அப்படி நிக்கிற? டேய் மச்சான், என்னாச்சுடா?
எனக்கு எதுக்குடா போன் அடிக்கிற? சைலண்ட்ல போட்டுருந்தேன். என்ன என் கூட வா. என் கூட வான்றல. வா. மச்சான் வெளியிலயே போலீஸ் இருக்கான்டா. மாட்டி கட்டிக்க போறான்டா. டேய் ஏய் சும்மாறா. முதல்ல நீ அந்த லேப்டாப் எடு. ஓகே. மற்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. மச்சான் என்ன சத்தம்டா இது? எனக்கு கேட்டுச்சா? உன் கேட்கலையா? டேய் சீக்கிரம் வாடா. மச்சான் சீக்கிரம் வாடா. இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை வச்சு என்னால ஒண்ணு உறுதியா சொல்ல முடியும். இத்தனை நாளா இட் இஸ் பீன் a myth. கற்பனையாவே இருந்த விஷயம் now anything can happen. எப்பெல்லாம் ரெட் டோர் பத்தின குறிப்புகள் வந்திருக்கோ அப்பெல்லாம் உலகத்துல பேரழிவு நடந்திருக்கு. இது எப்படியாவது தடுத்தாகணும். அஜய அபகரிக்க இந்த 3 விஷயத்துல எது வேணா செய்யும். அவனை பயப்படுத்தும், தீய காரியங்கள் செய்ய தூண்டும், இல்ல அவனையே சரணடைய வைக்கும். இதுல எது நடந்தாலும் நடக்க போற பேரழிவை யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் குழப்பமா இருக்குடா. நம்ம எடுத்துட்டு வந்த ரெக்கார்டர்ல டாக்டர் சொன்னதை கேட்டல. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒருத்தனை தேர்ந்தெடுக்கும். அவனோட உடம்ப அதை அபகரிக்கிறதுக்கு 3 விதிகள் இருக்கு. 1, அவன் பயப்படக்கூடாது. இன்னொன்னு, தானே போய் சரணடைறது. 3வது, அவன் எந்த ஒரு தீய செயலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது 3மே நான் பண்ணல, பயப்படவும் இல்லை. அப்புறம் எப்படி அது என்னோட உடம்புக்குள்ள வரும்? ஒருவேளை என் உயிரை நானே எடுத்துட்டேன்னா? பைத்தியக்கார மாதிரி பேசாத மச்சான். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா அதால என் உடம்புக்குள்ள வர முடியாதுல்ல? பார்த்தல்ல என்ன நடந்துச்சு? நீ பார்த்தல்ல? இப்ப புரியுதா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட நீ என் கூட நிக்கும் போது உனக்கு எதுவுமே ஆகல. இன்னுமா புரியல உனக்கு? எனக்கு ஒன்றும் புரியல மச்சான். ஒரே குழப்பம் இருக்கு. நான் குத்திக்கிறேன், எனக்கு ஒன்னும் ஆகாது. பாரு, எனக்கு ஒன்னும் ஆகாதுடா. நான் சாக மாட்டேன். அது என்ன சாக கூடாது. நீ வேணா பாரு, சொன்னா கேள்றா. என்ன விடு, நான் சாக மாட்டேன்னு சொல்றேன். தெரியாம செஞ்ச தப்புனால என்னென்னமோ ஆயிடுச்சு. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் திருப்பி அந்த உலகத்துக்கு போகணும். ஏன்னா இன்னைக்கு நடந்ததை பார்த்ததுல இருந்து எனக்கே ஒரே குழப்பமா இருக்குடா. நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். ஐ எம் ரெடி. அப்படியே கண்ணை மூடிக்கோ. ரிலாக்ஸ். நான் சொல்றது கவனமா கேளு. வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லடா, இன்னொரு வாட்டி பண்ணலாம். சரி, லாஸ்டா ட்ரை பண்ணுவோம். நீ பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. சே, வேலைக்கு ஆகலடா. நம்மளா ட்ரை பண்ற எந்த ஒரு விஷயமே வேலைக்கு ஆகும்.
யாரோ பெல் அடிக்கிறாங்கடா. என்னடா இவ? ஆர்த்தி, எதுக்கு நீ இப்ப இங்க வந்த? என்ன கேள்விடா அது? நான் தான் சொன்னேன்ல உன்னை கூப்பிடுறேன்னு. அப்புறம் எதுக்கு வந்த? ஏன் நானா வரக்கூடாதா? உன் மூஞ்சிய பாத்தியாடா நீ? டேய் சாப்பிட்டியா? ஏய் நான் சாப்பிட்டுக்கிறேன். டேய் சொல்லேன்டா இவகிட்ட. நான் சாப்பிட்டுக்கிறேன் வை. டேய் நான் இங்க 2 நாள் இருந்துட்டு தான் போறேன். ஏய் என்னடா இவ 2 நாள் கழிச்சு போறேன்றா? நீ அது சொல்லு. நான் 2 நாள் இருந்துட்டு தான் போறேன்னு சொன்னேன். புரியுதா? சாப்பிடுற வேலையை பாரு. ஏய் கிளம்பு. கூட்டு போடாவல. சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அவ இங்க தங்குனா அவளுக்கு தான்டா பிரச்சனை. உனக்கே தெரியும்ல என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும்ல. இந்த நேரத்துல அவ இங்க தங்கணும்ன்றா நீ கேட்டுட்டு இருக்க. மச்சான் எல்லாம் கரெக்டா தான் நடக்கும். என்னடா கரெக்டா நடக்கும்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நின்னா அமைதியா இரு. டேய் போகும்போது கூட்டு போடா. சொல்றது கேளு. நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அக்கா எங்க இருக்கட்டும். ஒரு பிரச்சனையும் ஆகாது. நாளைக்கு காலைல வந்து நானே கூட்டு போறேன். நீ அதை விடு. அங்க போனியே என்னாச்சு? Red door can never be closed. ஆர்த்தி இறந்ததுக்கு காரணம் நான் தான். எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை, அப்புறம் பிசினஸ்ல லாஸ், இதனால வந்த ஸ்ட்ரெஸ் தான். எங்க 2 பேருக்குள்ள இருந்த பிரச்சனைனால பாவம் நிஷா. இனிமே நிஷாவை நான் தான் பாத்துக்கணும். ஐ எம் சாரி அஜய். பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நிஷா அம்மா கூட தான் இருக்கா. நீங்க அவளை போய் பாருங்க. சரி அஜய், கிளம்புறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். எனி கேசஸ்? இதுவும் ஹார்ட் அட்டாக். உங்க வீட்டுல 2 கொலை நடந்திருக்கு. 2மே ஹார்ட் அட்டாக். எனக்கு நீ தான் பண்ணன்னு நல்லா தெரியும். ஆனா எப்படி பண்ணன்னு மட்டும் தெரியல. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்.
அஜய், அம்மா வேற எழுதிட்டே இருக்காங்களா? நிஷா வேற மாமா எங்க தேடிட்டே இருக்கா. நீ எதாவது சாப்பிட்டியாடா? சரி இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். அஜய், குடிடா. ஆர்த்தி இறந்ததுக்கு காரணம் நான் தான். நீதான் அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த வீட்டுல எப்படி இருப்ப? உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதுமா? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே கேட்க வேண்டாம். இருக்கதான் செய்யும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். நிஷாவோட லைஃப் யோசிச்சு பாரு. ஏன் அதுக்கு இவ்வளவு ஸ்டபனா இருக்க? டிவோர்ஸ் இதுக்கு முடிவு இல்ல. ஹலோ அஜய், சொல்லுங்க மாமா. ஆர்த்தியோட கபோர்ட்ல என் ஃபைல் ஒன்று இருக்கு. ம், என் ஆஃபீஸ் ஆள் அனுப்பி விடுறேன், கொடுத்து அனுப்பிச்சுங்க. சரி ஓகே, அனுப்புங்க. இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் எப்பவோ நம்ம கைக்கு வந்திருக்க வேண்டியது. அது இருக்கட்டும், அவன் ஏதாவது கேட்டானா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல சார். பிரச்சனையே இல்லாம இந்த காரியத்தை கச்சிதமா முடிக்கணும்னு பார்த்தேன். ஆனா நான் என்ன பண்றது? விதி சாகணும்னு இருக்கு. சொத்துக்காக இன்னும் எத்தனை கொலை பண்றது? நான் கூட என்னமோ நினைச்சேன் சார். நீங்க ஒரு மேட்டர் கொடுத்தீங்க பாருங்க, சூப்பர் மேட்டர் சார். போலீஸ்க்கே கடுக்கா கொடுத்துட்டீங்க. ஆமா, அவ பேர் என்ன? ரென்யா. ஓடி வரதுக்கு வேற நாளே கிடைக்கலையா? அக்வனைட், இது ஒரு விஷப்பூ. அதோட துகளைத்தான் நீ அன்னைக்கு கலந்த. இத சாப்பிட்டா ரத்தம் கட்டி செத்துருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மாரடைப்புன்னு தான் வரும். அதுக்கான ஸ்பெசிபிக் டெஸ்ட் எடுத்துக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ரென்யாவோட சாவுக்கு இதுதான் காரணம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மாரடைப்புன்னு தானே வந்தது. அதான் தைரியமா திரும்பவும் உன்னை செய்ய சொன்னேன். செத்துட்டால, இதுக்குதான் முன்னாடியே பிளான் பண்ணி ஆர்த்தியோட பேர்ல பல கோடி ரூபாயை நான் இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். கேட்ட உடனே கொடுத்துருக்கலாம்ல, தேவையில்லாம செத்துட்டா. இது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு பேர்ல இன்னும் பல கோடி ரூபாய் இன்சூர் பண்ணிருக்கேன். அடுத்த கொலைக்கு அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்க எப்படி வந்துச்சு? அது கேவலம் காசுக்காக ரென்யா, ஆர்த்தி எல்லாரையும் கொன்னுட்டியடா.
தூக்குடா அவனை. என்ன சார் விட்டீங்க? கண்டிப்பா வீட்டுக்கு தான் போவான். இன்சூரன்ஸ் பேப்பரை வீட்டுல தான் வச்சிருப்பான். நம்ம பசங்களை அங்க வர சொல்லு. நீ என்ன நல்லா பாத்துக்குவேன்னு தெரியும். அதான் நிஷாக்கு அவ மாமா இருக்கால, அஜய் நம்ம எல்லாரையும் பார்த்துப்பாமா. இது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு பேர்ல இன்னும் பல கோடி ரூபாய் இன்சூர் பண்ணிருக்கேன். ரென்யா செத்ததுல இருந்து என்ன சுத்தி நடந்த எல்லாத்துக்கும் ரெட்டோர் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ரென்யா ஆர்த்தி சாவுக்கு காரணம் என் மாமா தான். பேய் பிசாசை விட மோசமானது மனுஷனோட பேராசையும் சுயநலமும் தான். எதை பத்தியும் கவலைப்படாம ரென்யாவோட பேசணும்னு நினைச்சது என்னோட சுயநலம். அதுக்கு பதிலா அவ எப்படி செத்துருந்தான்னு கண்டுபிடிச்சிருந்தா இந்த ரெட்டோரையும் பார்த்திருக்க மாட்டேன், ஆர்த்தியும் செத்திருக்க மாட்டா. என்ன பண்றது, நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. ரெட் டோர்க்குள்ள போனா உலகத்துல பேரழிவு நடக்கும்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஆனா சூழ்நிலை மட்டும்தான் ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றதுக்கும் கெட்டவனா மாறுறதுக்கும் காரணம். இப்ப எனக்குள்ள மிஞ்சி இருக்கிறது பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான். இதுதான் நான் உன் கூட கடைசியா பேசுறது. இந்த நிமிஷத்தோட நான் செத்துட்டேன். நீ கூட இருந்தா என்னை தடுத்திருப்பேன்னு தெரியும். ஐ எம் சாரி. அம்மாவையும் நிஷாவையும் நீ தான் பாத்துக்கணும்.
என்னதான் அஜய் என்னை தேடி வரத சொன்னாலும் அஜயோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். ரெட் டோருக்குள்ள போனா இவ்வளவு பெரிய பேரழிவு நடக்கும் நாங்க எதிர்ப்பு கூட பார்க்கல. இதை தடுக்க போய் அந்த சயின்டிஸ்ட் செத்த மாதிரி நானும் சாகலாம். ஆனா என் அஜய் இன்னும் உயிரோட இருக்கான்றது என் நம்பிக்கை. இது என்னோட கடைசி ரெக்கார்டிங்க கூட இருக்கலாம். அது எப்படி இந்த உலகத்துக்குள்ள வரத்துக்கு ஒரு வழி இருந்ததோ அதை தடுக்கவும் முடிங்கிறது என் நம்பிக்கை. You're seeing a weakening